வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சுவையான ஆரோக்கியமான முளைக்கட்டிய கொண்டைக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொண்டைக்கடலை ஏற்கனவே முளைக்கட்டி வச்சிட்டோம்னா இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இலுப்புச்சட்டி அடுப்பில் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் அதில் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுப்போம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா அதில் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்க விட்டு தான் நம்ம கடுகு போட்டுக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா அதில் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. வெங்காயம் செவக்கெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. லேசான கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதோ பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளி எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். நான் ஏற்கனவே கொண்டக்கடலையை வேக வைக்கும்போது உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல அளவாக சேர்த்துப்போம். இப்போ இதில் சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை வதக்கி விட்டுப்போம். சாம்பார் பொடியை இந்த மாதிரி வதக்கி விடுறதுனால குழம்பு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி போட்டு வதக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த முளைக்கட்டின கொண்டைக்கடலையை சேர்த்துப்போம். இதில் கொண்டைக்கடலை வேகும்போது தண்ணி அளவாக வச்சுக்கிட்டோன்னா அந்த வெந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். அதனால் சத்து எதுவும் வீணாகாது. இப்போ இதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பெருங்காய பொடியும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்ததுன்னா நம்ம முதல்ல வெந்தயம் போட்டு கடுகு போட்டு வெடிக்க வச்சோம் இல்லையா, அந்த டயத்தில் பெருங்காயமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காய் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் பொடி பெருங்காயம்தான் சேர்க்குறதுனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைப்போம். ஒரு 10-15 நிமிஷமாவது கொதிக்கணும். அப்போ தான் கொண்டைக்கடலையில் இந்த உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறும். நம்மளுக்கு இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. தக்காளியும் வெங்காயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே கொண்டைக்கடலை வெந்திருக்கிறதுனால அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இதை விட திக்காகணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். விட்டு உடனே மூடி வச்சிடணும். அப்போ நம்மளுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தனியாக காய் எதுவும் தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.